வெயில் இருந்தால் தான் வத்தல் வடகம் எல்லாம் போட முடியும்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம வீட்டில் ஃபேன் முன்னாடி ஒரு வருஷத்துக்கு தேவையான வத்தலை சூப்பராக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் அரை கப் ரவை, அரை கப் மாவு ஜவரிசியை நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இதோடவே 2 கப் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா இந்த அரைச்ச விழுதோடவே கூடவே 1 கப் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இங்கே ஒரு அடிகனமான பாத்திரத்தில் 6 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. மொத்தமாக 9 கப் இன்னைக்கு தண்ணி சேர்த்துருக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து கொதி வந்ததுக்கு அப்புறமா அரைச்ச விழுத சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா கைவிடாமல் கிளறி எடுத்திங்கன்னா இந்தளவு திக்காயிரும். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு சீரகம், சில்லி ஃப்ளேக்ஸ், இதோடவே கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சிடலாம். கொஞ்சமாக சூடு ஆறுனதுக்கு அப்புறமா தான் இதை ஊற்றணும். ஊற்றும் போது ஃபுல்லாக ஆறி இருக்கக்கூடாது. கொஞ்சமாக சூடு இருக்கும் போதே ஊற்ற ஆரம்பிச்சிருங்க. 2 லேயரில் ஈர துணி விரிச்சிருக்கிறேன். இதில் இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஊற்றி எடுத்துக்கோங்க. இது ஒரு நாள் ஃபுல்லாக ஃபேன் முன்னாடி ஃபுல் ஸ்பீடில் வச்சு எடுத்திங்கன்னா நல்லா காஞ்சிரும். உங்களுக்கு வெயில் நல்லா வரும்னா நீங்கள் வெயில் இருக்கிற இடத்துலையும் நல்லா ஒரு நாள் வச்சு எடுத்துக்கோங்க. எடுக்கும் போது பின்னாடி தண்ணி தொளிச்சுட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஈஸியாக வந்துடும். எடுத்ததுக்கு அப்புறமாவும் இதை ஒரு நாள் ஃபுல்லாகவே நல்லா ட்ரேல போட்டு காய வச்சுருங்க. ஃபேன் முன்னாடி ஒரு நாள் ஃபுல்லாக வச்சாலும் சரி, இல்லை வெயிலில் வச்சு எடுத்தாலும் சரி, இந்தளவு நல்லா காஞ்சி வந்துடும். அப்புறம் என்னங்க, ஒரு வருஷத்துக்கு தேவையான வத்தல் நீங்கள் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இந்த வத்தல் பார்த்திங்கன்னா எக்ஸிபிஷனில் நம்மளுக்கு கிடைக்கும் பார்த்திங்களா, பெரிய அப்பளம் அந்த டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க எல்லாம் விருப்பமாக சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.